நம்ம டெஸ்டிங்க்கு டாக்கரில் ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணியிருப்போம். அதாவது சிடபிள்யூசி டிஏஓ யூனிட் டெஸ்ட் அப்படின்ற டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணியிருப்போம். ஸோ அதுக்கு ப்ரோக்ராம் மட்டும் போட்டுட்டு எக்ஸிக்யூட் பண்ணாமல் வச்சுருந்துருப்போம். ஸோ இந்த பார்ட்டில் எக்ஸிக்யூட் பண்ணி அதை இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்கலாம் டிபி எப்படி கிரியேட் ஆகிருக்கு அப்படின்றத. ஸோ ஃபர்ஸ்ட்டு இதை ரன் பண்ணிடலாம். இதில் வந்து ரைட் கிளிக் பண்ணி நீங்கள் ரன் டெஸ்ட் கண்டெய்னரும் கொடுக்கலாம், இந்த இது கொடுத்து ரன் பண்ணலாம். நான் இங்கே ரைட் கிளிக் பண்ணிட்டு ரன் டெஸ்ட் கண்டெய்னர் டெஸ்ட் அப்படின்றத கொடுக்குறேன். ஸோ கொடுத்தோன்னே ரன் ஆகிட்டுருக்கு. டெஸ்ட் பாஸ்ட் அப்படின்னு வந்துருச்சு, ஓகே அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்க இமேஜ் நேம் வந்து போஸ்ட்கிரஸ் லேட்டஸ்ட். அதாவது போஸ்ட்கிரஸில் புது வருஷன் வர நம்ம இங்கே அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்ற அவசியம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்காண்டி லேட்டஸ்ட் அப்படின்னு கொடுத்தோன்னா அது ஆட்டோமேட்டிக்காக புதுசாக வரதை ஃபெச் பண்ணிக்கும். ஸோ அதனால் இந்த லேட்டஸ்ட் அப்படின்றத யூஸ் பண்ணிக்கிட்டோம். கிரியேட்டிங் கண்டெய்னர் ஃபார் இமேஜ் போஸ்ட்கிரஸ் லேட்டஸ்ட். இந்த போஸ்ட்கிரஸ் லேட்டஸ்ட் அப்படின்றதுக்கு டாக்கர் இமேஜ் கிரியேட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கண்டெய்னர் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்புறம் ஸ்டார்டட் அப்படின்ட்டு ஸ்டார்டட் 2 ஸ்டேஜ் வந்துருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஜேடிபிசி யூஆர்எல் ஒன்று கொடுத்துருக்காங்க. எதை வச்சுன்னா நம்மளுக்கு டேட்டாபேஸ் நேமோட ஜேடிபிசி யூஆர்எல் ஒன்று வந்திருக்கும், சிடபிள்யூசி டிஏஓ யூனிட் டெஸ்ட் அப்படின்ட்டு. ஓகே, ஸோ இப்போது இந்த இதில் வந்துட்டு இப்போ நம்ம ரன்னிங்கில் இருக்கிறப்போ தான் நம்மளோட டேட்டாபேஸ் இது நம்ம கண்டெய்னர் வந்து நம்மளுக்கு இன்ஸ்டன்ஸ் இருக்கும். இந்த டேட்டாபேஸ் இன்ஸ்டன்ஸ் நம்ம இது ஸ்டாப் ஆயிடுச்சு இல்லைனா எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து இந்த இன்ஸ்டன்ஸ் வந்து பார்க்க முடியாது. நான் இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ அது எப்படின்னா இந்த இடத்துல டாட் இருக்கா, இந்த இடத்துல வச்சுட்டு லெஃப்ட் கிளிக் பண்ணுங்க. அதாவது பிரேக் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரெட் கலர் டாட்டை லெஃப்ட் கிளிக் பண்ணிங்கன்னா பிரேக் பாயிண்ட் கிரியேட் ஆயிரும். ஸோ இப்போ வந்து என்ன ஆகும்னா ப்ரோக்ராம் ரன் ஆகிறப்போ டீபக் பண்ணோம்னா ரன் ஆகிறப்போ இந்த இடத்துல வந்து ஸ்டாப் ஆயிரும். ஸோ இப்போ ரைட் கிளிக் பண்ணிட்டு முன்னாடி ரன் அப்படின்றத கொடுத்தோம். இப்போ வந்து டீபக் கேன் ஸ்டார்ட் போஸ்ட்கிரஸ் டிபி அப்படின்றத கொடுங்க. டீபக் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஹோல்ட் ஆயிரும். ஸோ நம்ம ப்ரொசீட் பண்ணப்போ தான் நெக்ஸ்ட் லைன் போவோம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து இப்போ ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ இப்போது நம்ம டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கலாம். டெர்மினல் ஓப்பன் பண்ணிட்டு நம்ம டிபி இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்குறதுக்கு என்னென்ன இருக்குது அப்படின்றத சும்மா ஒர்க் பண்ணி பார்க்கலாம். டாக்கர் பிஎஸ் அப்படின்னு கொடுக்கலாம். கொடுத்தோன்னா நம்மளுக்கு என்னென்ன டேட்டா டிபி வந்து அவைலபிள் இருக்குது அப்படின்ற மாதிரி வரும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா போஸ்ட்கிரஸ் லேட்டஸ்ட், அதாவது கண்டெய்னர் ஐடி, இமேஜ், கமாண்டு, கிரியேட்டர், ஸ்டேட்டஸ், போர்ட்ஸ், அப்புறம் நேம்ஸ் இதெல்லாம் இருக்குன்னு சொல்லி வருது. ஸோ நம்ம இப்போ கிரியேட் பண்ணியிருக்கிறது வந்து போஸ்ட்கிரஸ் லேட்டஸ்ட் அப்படின்றது. ஸோ அந்த இருக்குது. ஸோ இதுக்கு நேம் வந்து அதுவும் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிக்குது. அமேசிங்லி டொலாமி அப்படியும் கிரியேட் ஆகிருக்கு, ஜென்ரேட் ஆட்டோமேட்டிக்காக இருக்குது. நம்ம திருப்பி ஒரு தடவை ஸ்டாப் பண்ணிட்டு இது பண்ணோம்னா இது வேறு நேம் வந்திருக்கும். இது எல்லாமே நேம் வேறு வேறு வரும். இது வந்து டெஸ்ட் கண்டெய்னர்ஸ்க்கு ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ அதோட நேம் வந்து டெஸ்ட் கண்டெய்னர்ஸ் இந்த இருக்குல்ல, இந்த இதுதான் அதோட நேம். இவ்வளோ பெருசாக லென்த்தாக இருக்குது. ஸோ அதே மாதிரி போஸ்ட்கிரஸ் இது வந்து நம்ம வந்து அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறப்போயே ஒன்று போஸ்ட்கிரஸ் கண்டெய்னர் ஒன்று கிரியேட் பண்ணியிருப்போம். ஸோ அதோட இன்ஸ்டன்ஸ் இந்த இருக்குது. ஸோ இப்போது டாக்கர் நம்ம வந்து இந்த அமேசிங்லி டொலாமி, அதாவது போஸ்ட்கிரஸ் லேட்டஸ்ட் அப்படின்ற இதுக்குள்ளே நம்ம போகலாம். போஸ்ட்கிரஸ் டாக்கர் எக்ஸிக் இன்ட்ராக்டிவ் மோடுக்கு ஐடி அப்படின்றத கொடுத்துட்டு கமா அமேசிங்லி AMAZINGLY அண்டர்ஸ்கோர் அமேசிங் அண்டர்ஸ்கோர் PTOLEMY ஸ்பேஸ் பேஸ் கொடுத்து அதுக்குள்ளே என்டர் ஆகிக்கலாம். பேஸ் கொடுத்தானே இப்படி வருது. ஓகே, இப்போது PSQL, அதாவது PostgreSQL நான் கமெண்ட்ஸ் கொடுக்குறேங்காண்டி PSQL கொடுத்தோம்னா ரோல் ரூட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். ரூட்டுன்ற ரோல் வந்து எக்ஸிஸ்டாக இல்லை அப்படின்னு சொல்லிடுது. ஓகே, கரெக்டாக தான். நம்ம PSQL நம்ம வந்து மிஸ்டர் பூ அப்படின்னு வச்சுருந்துருப்போம். PSQL ஹைஃபன் யூசருக்கு யூ மிஸ்டர் பூ. இப்போ என்ன சொல்லுதுன்னா எரர் கனெக்ஷன் டு சர்வர் ஆன் சாக்கெட் டேட்டாபேஸ் மிஸ்டர் பூ டஸ் நாட் எக்ஸிஸ்ட். ஓகே, இப்போ முன்னாடி என்ன எடுத்துச்சுன்னா நம்ம யூசர் நேமே கொடுக்கல, அதனால யூசர் நேம் இந்த மாதிரி ரோல் அப்படின்றது இல்லை அப்படின்னு வந்துச்சு. இப்போ ரோல் அப்படின்றது யூசர் நேம் அதை கொடுத்ததுக்கப்புறம் டேட்டாபேஸ் இப்படி மிஸ்டர் பூன்ற டேட்டாபேஸே இல்லையே அப்படின்னு வருது. இது வந்து யூசரையும் இதையாக கன்சிடர் பண்ணிக்குது, டேட்டாபேஸையும் இதையாக கன்சிடர் பண்ணிக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், யூசர் நேமும் டேட்டாபேஸும் தனித்தனி என்னென்ன இருக்கோ அதை கொடுக்கணும். ஸோ அதுக்கு நம்ம வந்து என்னென்ன இருக்குன்றத முதல் பார்த்துக்கலாம். PSQL ஹைஃபன் ஹெல்ப் அப்படின்றத கொடுத்தோம்னா ஹெல்ப் அப்படின்றத கொடுத்தோம்னா நம்மளுக்கு என்னென்ன கீவேர்ட் கொடுத்தா என்னென்ன இது இருக்கும் அப்படின்ற மாதிரி காமிக்கும். ஹெச்னு கொடுத்தா ஹோஸ்ட் நேம், பி கொடுத்தா போர்ட் நம்பரு, இந்த மாதிரி என்னென்ன இருக்குது அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். டி பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸ் அப்படின்னு இருக்கும் மேலே. ஸோ டிபி நேம் அப்படின்ற டேட்டாபேஸ் நேம், அதாவது சிடபிள்யூசி டிஓ யூனிட் டெஸ்ட்ன்றது. ஸோ இப்போ அதை நம்ம பண்ணலாம். PSQL யூ மிஸ்டர் பூ அப்படின்றத கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு ஹைஃபன் டீன் போட்டு டேட்டாபேஸ் நேம், அதாவது
இந்த சிடபிள்யூசி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த இது. ஓகேவா? சிடபிள்யூசி ஐஃபன் டிஏஓ ஐஃபன் யூனிட் டெஸ்ட் யூனிட் ஐஃபன் டெஸ்ட் அப்படின்றது. ஸோ இப்போ இந்த இதை கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா இந்த இது வந்துருச்சு பார்த்தீங்களா, நம்மளோட டேட்டாபேஸ்க்குள்ளே போயிடுச்சு. ஸோ இப்போ திருப்பி /L அப்படின்றத கொடுத்தோம்னா என்னென்ன டேட்டாபேஸ் இருக்குது அப்படின்னு லிஸ்ட் பண்ணணும். ஸோ /Lன்றது லிஸ்ட் ஆஃப் டேட்டாபேசஸ். ஸோ இதில் வந்து போஸ்ட்கிரஸ்க்கு ஒன்று, சிடபிள்யூசி டிஏஓ யூனிட் டெஸ்ட் அப்படின்றது ஒன்று இருக்குது. ஓகேவா? ஓகே, இதில் கிளிக் ஆயிடுச்சு, சாரி. இப்போ இங்கே வந்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த டேட்டாபேஸ், அதாவது என்னென்ன பார்த்தோம், சிடபிள்யூசி டிஓ யூனிட் டெஸ்ட் இருக்குல்ல. ஸோ நீங்கள் இந்த மாதிரி கடைசி எண்டுக்கு வந்தோடனே கியூ அமுக்குனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துடும். திருப்பி நம்ம query கொடுக்குற இடத்துக்கு வந்துடலாம். ஸோ கியூ கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த இடத்துல வந்து /C CWC DAO unit test அப்படின்றத கொடுத்தோம்னா இந்த டேட்டாபேஸ்க்குள்ளே போயிடுவோம். அப்போ நம்ம யூ ஆர் நோ கனெக்டட் டு டேட்டாபேஸ் CWC DAO யூனிட் டெஸ்ட் அஸ் யூசர் மிஸ்டர் ப்ளூ அப்படின்ற யூசர் மூலியமாக உள்ளே போயிருக்கோம் அப்படின்ற மாதிரி வருது. ஸோ இந்த இதுக்குள்ள போய்ட்டு இப்போ நம்ம ரிலேஷன் இருக்கா இந்த மாதிரி செக் பண்ணுவோம். டிபி இன்செக்ட் பண்ணலாம் சொன்னேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம என்னென்ன டேட்டாபேஸ் இருக்குது, கிரியேட் ஆயிருக்கு அப்படின்றதெல்லாம் பார்த்தாச்சு. ஸோ இப்போ ஏதாவது ரிலேஷன்ஸ் ஏதாவது இருக்கான்னு பார்த்தோம்னா எதுவுமே இருக்காது. /D கொடுத்தோம்னா did not find any ரிலேஷன்ஸ் அப்படின்னு வந்துருச்சு. ஏன்னா நம்ம இது டேபிள் கிரியேட் பண்ணல, அந்த மாதிரி எதுவுமே லைக் இந்த சீக்வன்ஸ் கிரியேட் பண்ணல, அந்த மாதிரி எதுவுமே கிரியேட் பண்ணல. ஸோ அதனால இந்த மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்னு வருது. நம்ம இது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ எல்லாமே கிரியேட் பண்ணதுக்கப்புறம் ஒர்க் ஆகிறப்போ நம்ம இதெல்லாம் திருப்பி பார்க்கலாம். நான் முன்னாடி சொன்ன மாதிரியே தான், இந்த ப்ரோக்ராம் ரன்னிங்கில் இருக்கிறப்போ மட்டும்தான் இதுக்கு இன்ஸ்டன்ஸ் இருக்கும். இந்த ப்ரோக்ராம் ரன் ஆகி முடிச்சதுக்கப்புறம் இல்லை ஸ்டாப் ஆயிடுச்சு திடீர்னு அப்படின்னா இந்த இன்ஸ்டன்ஸ் இருக்காது. நான் அதை எப்படின்னு காட்டுறேன் பாருங்களேன். ஸோ இது பண்ணோன்னா இப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க, CWC DAO யூனிட் டெஸ்ட் கேஸ் அந்த யூனிட் டெஸ்ட் அப்படின்ற இதுக்குள்ளே இருக்குது. ஓகேவா? இப்போ நான் அதை ஸ்டாப் பண்ணேன்னா அதுவாக ஆட்டோமேட்டிக்காக இதாகும் பாருங்களேன். ஏன்னா அதுக்கான இன்ஸ்டன்ஸ் போயிருக்கும். ஸோ இப்போ நீங்கள் டாக்கர் PS போட்டு பார்த்தீங்கனாலுமே முன்னாடி பார்த்துருக்கப்போ நம்மளுக்கு என்ன வந்திருக்குன்னா இந்த இமேஜ் எல்லாமே வந்திருக்கும். அதாவது இந்த போஸ்ட்கிரஸ் லேட்டஸ்ட் அப்படின்ற இமேஜும் வந்திருக்கும். பட் இப்போ நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி அப்ளிகேஷன் யூஸ் பண்ணியிருக்கோம்ல, வெறும் ஒரே ஒரு போஸ்ட்கிரஸ், அந்த போஸ்ட்கிரஸ் மட்டும் தான் இருக்கும். ஸோ நீங்கள் டாக்கர் இமேஜ் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம யூஸ் பண்ணது போஸ்ட்கிரஸ் லேட்டஸ்ட் அப்படின்றது. பட் இதில் இருக்கிற போஸ்ட்கிரஸ் அதாவது ப்ரீவியஸ் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறப்போ யூஸ் பண்ணது. ஸோ இது ஏன்னா நம்ம வந்து இப்போ நீங்கள் ப்ரோக்ராம் ஒரு அப்ளிகேஷன் ரன் பண்ணுறீங்க, அதுக்கு டெஸ்ட் கேஸ் எழுதுறப்போ மட்டும்தான் அந்த டிபி இருக்கணும், இன்ஸ்டன்ஸ் இருக்கணும். அதாவது டாக்கரில் நீங்கள் சம்மந்தமே அப்ளிகேஷன் ரன் ஆகிட்டே இருக்கும். ஃபுல்லாக அப்ளிகேஷன் இது பண்ணோன்னா ஹோஸ்ட் பண்ணோன்னா ஃபுல்லாக எப்பயுமே அப்ளிகேஷன் ரன்லேயே தான் இருக்கும். ஸோ அப்போ எப்பயுமே அந்த டாக்கர் அந்த டெஸ்டிங்கான டேட்டாபேஸ் இருந்துகிட்டே இருக்கணுமான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு அவசியமே இல்லை, இருக்கணுன்ற அவசியமே இருக்காது இந்த இடத்துல. ஸோ அதனால் இந்த மாதிரி இருக்கும். அந்த டெஸ்ட் கேஸ் ரன் ஆகி முடித்தோடனே அந்த இன்ஸ்டன்ஸ் வந்து கில் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ நம்ம திருப்பி ரன் பண்ணோம்னா திருப்பி இன்ஸ்டன்ஸ் வரும், அடுத்து கில் ஆகும். இப்படி தான் இதோட ஒர்க் ஃப்ளோ இருக்கும். நம்ம அப்ளிகேஷனோட டேட்டாபேஸ்க்கும் ஃப்ளைவே தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி தான் டெஸ்டிங்க்கு அதை எக்ஸாக்டாக ரெப்ளிகேட் பண்ணணும் அப்படின்ற காரணத்தினால டெஸ்டிங்க்கும் நம்ம அதே ஃப்ளைவே தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஃப்ளைவேல இந்த ரிப்போர்ட்ஸ் வந்துருக்காங்க, டாக்குமெண்டேஷன் வந்துட்டு ஃப்ளைவே CLI and API அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த இதில். ஸோ அதை கிளிக் பண்ணி கெட்டிங் ஸ்டார்டட், ரிப்போர்ட்ஸில் கெட்டிங் ஸ்டார்டட் அப்படின்னு வந்தீங்கன்னா ஃப்ளைவேல ஜாவா API சொல் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு நம்மளோட இன்டெலிஜே வந்துடுங்க. இன்டெலிஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல ஒரு டெஸ்ட் மெத்தட் ஒன்று ஜென்ரேட் டெஸ்ட் மெத்தட் அப்படின்னு கொடுத்தோன்னா டெஸ்ட் அப்படின்னு ஒரு மெத்தட் ஜென்ரேட் ஆகிடும். ஸோ அதுக்குள்ளே இந்த இதை பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ நம்ம வந்து இந்த நேமை மாற்றிக்கலாம். நேமுக்கு பதிலாக கேன் அப்ளை டிபி மைக்ரேஷன் அப்படின்னு வச்சுக்கலாம். கேன் அப்ளை டிபி மைக்ரேஷன் அப்படின்னு வச்சுட்டு ஸோ இந்த இடத்துல வந்து ஆல்ட் என்டர் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா இந்த இது எல்லாமே போயிடும். இது எப்படி போச்சு அப்படின்னா நம்ம ப்ரீவியஸாக அந்த அப்ளிகேஷன் ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணலாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்து ஃப்ளைவே அப்படின்றத டிபெண்டன்சி போட்டிருப்பாங்க, வேவன் டிபெண்டன்சி. ஸோ அதனால் இது வந்து இம்போர்ட் ஆகிக்குச்சு. ஸோ இங்கே வந்து URL யூசர் பாஸ்வேர்டு இதெல்லாம் கேட்குது. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து எதுலேருந்து கொடுக்க போகிறோம் அப்படின்னா இங்கே கிரியேட் பண்ணியிருக்க போஸ்ட்கிரஸ் SQL கண்டெய்னர் அப்படின்றதுலேருந்து தான். ஓகேவா? ஸோ எல்லாத்தையும் கிளிக் பண்ணிட்டு Postgres SQL container dot get first JDBC URL அப்படின்ற கொடுத்துட்டு காமா. நெக்ஸ்ட்டு Postgres SQL container
டாட் கெட் யூசர் நேம் at username. Next, comma Postgres SQL container dot get password. செகண்ட் ஒன் இருக்குல்ல கெட் பாஸ்வேர்ட் இதை கொடுத்துட்டோன்னா லோட் ஆகிக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு இதை வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். ரன் பண்ணி மீன்ஸ் சும்மா அந்த இடத்துல ஃப்ளைவே டாட் மைக்ரேட்டுக்கு அப்புறம் ஒரு சிஸ்டம் சும்மா அதில் வச்சுட்டு இந்த இடத்துல ஒரு பிரேக் பாயிண்ட் வச்சுட்டு இதை எடுத்து விட்டுடலாம். எடுத்து விட்டுட்டு ரன் டீபக்னு பண்ணலாம். டீபக் பண்ணோன்னா இந்த இடத்துல ஸ்டாப் ஆகுமா? ஸோ இந்த இடத்துல ஸ்டாப் ஆகிருக்கு. ஓகேவா, திஸ் ஃப்ளைவே அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. ஃப்ளைவே எக்ஸிக்யூட்டர், ஃப்ளைவே டெலிமெண்ட்ரி அந்த மாதிரிலாம் வந்திருக்கு. ஸோ நம்ம இப்போது இனிஷியல் செட்டப் டிபி மைக்ரேஷன் இதெல்லாம் பார்த்துருப்போம். ரிசோர்ஸஸில் இதில் தான் நம்ம கொரி எழுதி வச்சுருப்போம். ஸ்டூடெண்ட் அப்படின்ற டேபிள் கிரியேட் பண்ணியிருக்கோம் வெர்ஷன் 1 மைக்ரேஷனில். வெர்ஷன் 2ல் அதுக்கு ஒரு கன்ஸ்டன்ட் ஆட் பண்ணியிருக்கோம். ஸ்டூடெண்ட் இமெயில் வந்து யூனிக்காக இருக்கணும், யூனிக் கன்ஸ்டன்ட் ஆட் பண்ணியிருக்கணும். இந்த 2 தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போது டெர்மினல் போயிட்டு இந்த இடத்துல திருப்பி டாகர் பிஎஸ் போட்டு பார்க்கலாம். டாகர் பிஎஸ்ன்னு போட்டோன்னா என்னென்ன வருது நினைக்கிறேன். இந்த தடவை இதோட நேம் வந்து டேஸ்லிங் கவுலிக் அப்படின்னு வந்திருக்கு. நான் சொன்னேன்ல இந்த மாதிரி ரேண்டமாக இதாகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் போயிட்டு டேஸ்லிங் அண்டர்ஸ்கோர் GOLICKன்னு நினைக்கிறேன், கோலிக். ஆமாம், டேஸ்லிங் கோலிக் அப்படின்னு வந்திருக்கு. இப்போ என்ட்ரு பண்ணோன்னே அதுக்குள்ளே போயிடுச்சு. இப்போது நீங்கள் மேலே அதில் ப்ரீவியஸாகவே பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் நம்ம என்னென்ன பண்ணியிருப்போம் அப்படின்ட்டு. ஸோ யூசருக்குள்ளே போகணும். ஓகேவா, -u வந்து மிஸ்டர் பூ, -d வந்து CWC அண்டர்ஸ்கோர் DAO -unit -test. இப்போ உள்ளே போயாச்சு. ஸோ இப்போது /l கொடுத்தா லிஸ்ட் ஆஃப் டேட்டா பேஸ் வரும். ஸோ திருப்பி அதே மாதிரி தான். ஸோ இந்த இடத்துல q கொடுத்து இது பண்ணிட்டு /CWC DAO யூனிட் டெஸ்ட் அப்படின்றத கொடுத்துட்டோம்னா இதில் வந்து கனெக்ட் ஆயாச்சு. இப்போது /DT அப்படின்றத கொடுப்போம். ஸோ /DT ஃப்ளைவே ஸ்கீமா ஹிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட் அப்படின்ற டேபிள் கிரியேட் ஆயிருக்கு. ஓகேவா, இப்போ நம்ம சொன்னோம்ல அதே மாதிரி தான். இந்த இதில் பார்த்தோம்ல ரிசோர்ஸஸில் என்னென்ன டேபிள்ஸ் இருக்குது, என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. ஸ்டூடெண்ட்டு ஒன்று டேபிள் கிரியேட் பண்ணுறேன் இனிஷியல் செட்டப்பில் பார்த்தீங்கன்னா. ஓகேவா, இந்த இடத்துல இப்போ வந்து /DTன்னு போட்டால் இந்த இது வந்திருக்கு. நெக்ஸ்ட் இப்போ இந்த டேபிள் இருக்குது. இப்போ ஏதாவது இது இருக்கான்னு பார்க்கலாம், ரிலேஷன்ஸ் எதுவும். /Dன்னு போட்டால் என்னென்ன ரிலேஷன்ஸ் இருக்குன்னு. ஸ்டூடெண்ட் வந்து டேபிள் ஒன்று, ஸ்டூடெண்ட் ஐடி சீக் அப்படின்னு வந்திருக்கா. அந்த சீக்வன்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணியிருப்போம் ரெண்டாவதுல. சீக்வன்ஸ் வந்து இதில் கிரியேட் பண்ணியிருப்போம், நம்ம கோட்லேயே கிரியேட் பண்ணியிருப்போம். ஸோ அதில் வந்திருக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா செலக்ட் உள்ள வேல்யூஸ் இருக்கான்னு பார்க்கலாம். இங்கே செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் ஃப்ளைவே ஸ்கீமா பார்க்கலாம். ஃப்ளைவே அண்டர்ஸ்கோர் SHEMA ஸ்கீமா அண்டர்ஸ்கோர் ஸ்டோரி. ஓகே, நான் செமிக்கோலன் கொடுக்க மாட்டேன், அதனால் அது ஃபுல்லாக டைப் பண்ணணுமா திருப்பி. ஸ்டார்ட் ஃப்ரம் ஃப்ளைவே ஸ்கீமா ஹிஸ்டரி. ஃப்ளைவே ஸ்கீமா ஹிஸ்டரி கரெக்டு தானே? டிஸ்பிளே ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு ஸ்கீமா அண்டர்ஸ்கோர்
இப்போ வந்துருச்சு. ஓகே. இனிஷியல் செட்டப்னு ஃபஸ்ட்டு ஒரு இது வந்திருக்கு. ஸோ செகண்ட் ரெக்கார்ட் இருக்குது. செகண்டு ஆட் யூனிக் கன்ஸ்டன்ட். அதாவது இங்கே பார்த்த அந்த ரெண்டுமே இங்கே வந்து இப்போ டெஸ்ட் கண்டெய்னருக்குள்ள வந்துச்சு. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து நம்ம டெஸ்ட் கண்டெய்னரில் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா? இப்போ இதில் பார்த்தோம்னா இந்த ரெண்டுமே வந்துருச்சு. எக்ஸ்டர்னல் டிஸ்பிளே ஆன் பண்ணனால இவ்வளோ நீட்டாக வந்திருக்கு. எக்ஸ்டர்னல் டிஸ்பிளே நீங்கள் ஆன் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கொசம்சான்னு இருக்கும். ஒன்றுமே புரியாது நம்மளுக்கு. ஸோ அதனால் எக்ஸ்டர்னல் டிஸ்பிளே ஆன் பண்ணிக்கிட்டேன். வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அதே மாதிரி இப்போ இன்னொரு டேபிள் இருக்குங்களா, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் கியூ கொடுத்து வெளியே வந்துக்கோங்க. செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் 0 ரோஸ். அதில் வந்து ரோஸே இல்லை. இதில் வந்து 2 ரோஸ் நம்ம அதாவது இந்த 2 மைக்ரேஷன் பண்ணியிருக்கோம்ல, ஸோ அதை அப்படியே எக்ஸாக்டாக இங்கே யூஸ் பண்ணுறதுனால அந்த flyway.migrate அப்படின்றத யூஸ் பண்ணுறதுனால இங்கே ரெண்டுமே டிஸ்பிளே ஆகுது. இந்த டேட்டா பேஸை நம்ம அப்ளிகேஷனோட கனெக்ட் பண்ணுறதுக்கு மேப் பண்ணணும். ஸோ மேப் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது கீழே ப்ரைவேட் ஸ்டாட்டிக் வாய்ட் அப்படின்னு ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணி ரெஜிஸ்டர் source properties, register data source properties, ஓகே. இப்போ உள்ள வந்துட்டு ரெஜிஸ்ட்ரி அப்படின்றத பாஸ் பண்ணுறோம். அதாவது டைனாமிக் ப்ராப்பர்ட்டி ரெஜிஸ்ட்ரி அப்படின்றது ஸ்பேஸ் ரெஜிஸ்ட்ரி அப்படின்றது இது பண்ணிட்டு இங்கே ரெஜிஸ்ட்ரி டாட் ஆடில் உள்ள வந்துட்டு என்னென்ன ஆட் பண்ண போகிறோம்னா நம்மளோட டேட்டாபேஸ் யூஆர்எல், அதாவது அப்படின்றத கொடுத்துட்டு நல்ல கோட்ஸ் கொடுத்துட்டு காமா அந்த PostgreSQL கண்டெய்னர் இருக்குல்ல, கண்டெய்னர் கெட் JDBC URL அப்படின்றத கொடுத்துட்டு இந்த இடத்துல செமிகோலன். ஓகே. இப்போ இந்த ஸ்ப்ரிங் டேட்டா சோர்ஸ் யூஆர்எல் அப்படின்றது எங்கேருந்து கொடுத்தோம் அப்படின்னா அப்ளிகேஷன் டாட் ஸ்ப்ரிங் டேட்டா சோர்ஸ் டாட் யூஆர்எல், ஸ்ப்ரிங் டேட்டா சோர்ஸ் டாட் யூசர் நேம், பாஸ்வேர்டுக்கு ஸ்ப்ரிங் டேட்டா சோர்ஸ் டாட் டேட்டா சோர்ஸ் டாட் பாஸ்வேர்ட் அப்படின்றத யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு இப்படி யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த செகண்ட் இப்படி யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதே காப்பி பண்ணிவிட்டு என்டர் இந்த மாதிரி 2 தடவை இது பண்ணிட்டு யூஆர்எல் பதிலாக இப்போது யூசர் நேம் அப்படின்றத கொடுத்துக்கலாம். யூசர் நேம் கொடுத்ததுக்கப்புறம் கெட் யூசர் நேம் அப்படின்றத கொடுத்துட்டு இங்கே வந்து அடுத்து பாஸ்வேர்ட் இங்கேயும் கெட் பாஸ்வேர்ட் அப்படின்றத கொடுத்துடலாம். ஸோ இந்த 3 கொடுத்ததுக்கப்புறம் இதுதான் மெயின் மேட்ரு, இந்த அனோட்டேஷன் தான். அட் டைனாமிக் ப்ராப்பர்ட்டி சோர்ஸ் அப்படின்றத கொடுத்துக்கலாம். ஸோ இதை வச்சு தான் நம்ம மேப் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல அட் ஸ்ப்ரிங் பூட் டெஸ்ட் அப்படின்ற அனோட்டேஷனையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த அனோட்டேஷன் எதுக்கு ஆட் பண்ணுறோம் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அன்டில் நெக்ஸ்ட் டைம், see you, bye bye.